श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஸ்ரீ சாயி சச்சரித்தம். ஸ்ரீ சாய்பாபாவின் அற்புத வாழ்க்கையும் உபதேசங்களும் காலஞ்சென்ற ஹேமந்த் பந்த் அவர்களால் எழுதப்பட்ட மராட்டிய மூலத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. இது சாயின் வாக்கு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு, அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் இருக்கிறேன். கவலைப்படுவதால் எந்த செயலையும் ஜெயிக்க முடியாது என்பதை தெரிந்து கொண்டால் உன் செயல்களை மட்டும் கவனிப்பாய். கவலைப்படுவதை விட்டு விடுவாய். உனக்கு நல்ல நேரம் பிறக்கப் போகிறது. நம்பிக்கையுடன் கேள். என் வாக்கு என்றும் பொய்யானது இல்லை. அத்தியாயம் 40. பாபாவின் கதைகள். திருமதி தேவின் உத்யாபன் விழாவிற்கு ஒரு சந்நியாசி போல மற்ற இருவருடன் செல்லுதல். இரண்டாவதாக ஒரு சித்திர ரூபத்தில் ஹேமந்த் பந்தின் வீட்டுக்கு செல்லுதல் பற்றி இந்த அத்தியாயத்தில் காண்போம். முன்னுரை. தம் அடியவர்களுக்கு லௌகீக ஆன்மீக விஷயங்களில் அறிவுரை பகரும் ஸ்ரீ சமர்த்த சாயி புனிதமானவர். தங்கள் வாழ்வின் லட்சியத்தை அவர்கள் எய்தும் எண்ணம் அவர்களை ஊக்குவித்து மகிழ்வடைய செய்கிறார். அவர்களின் தலையில் தம் கையால் ஆசிர்வதிக்கும் போது தமது சக்தியை அவர்களிடம் மாற்றி வேதப்படுத்தும் உணர்ச்சியை அளிக்கிறார். துவைத உணர்வின்றி வித்தியாசமின்றி பக்தர்கள் கீழே வீழ்ந்து வணங்கும்போது அவர்களை அரவணைத்து எட்டி அடைய முடியாத பொருளாகிய தம்மையே அவர்களுக்கு கொடுக்கிறார். மழைக்காலத்தில் கடல் ஆறுகளுடன் கலப்பது போல பக்தர்களுடன் அவர் ஒன்றாகி அவர்களுக்கு தம் ஆற்றலையும் அந்தஸ்தையும் அளிக்கிறார். கடவுளின் லீலையை மட்டும் பாடிக்கொண்டிருப்போருக்கு நிகராக அல்லது அவர்களை காட்டிலும் கடவுளின் அடியவர்களின் லீலா வினோதங்களை பாடுவோர் பாபாவுக்கு பிரியமானவர்கள் என்பது இதன் மூலம் அறியப்படுகிறது. தற்போது இவ்வத்தியாயத்தின் கதைகளுக்கு திரும்புவோம். திருமதி தேவின் உத்யாபன் விழா. தானே ஜில்லாவிலுள்ள டஹானு மம்லதார் திரு பி.வி. தேவ் அவரது தாயார் 25-30 விதமான பிரார்த்தனைகளை அனுஷ்டித்ததன் முடிவாக ஒரு உத்யாபன் விழாவை நடத்த இருந்தார். அதாவது பூர்த்தி விழாவை நடத்த இருந்தார். 100 அல்லது 200 அந்தணர்களுக்கு உணவளிப்பதும் இவ்விழாவுடன் சேர்ந்த ஒரு அம்சமாகும். தேவ் விழாவுக்கு ஒரு நாளை நிச்சயித்தார். சாய்பாபாவின் விஜயத்தால் அன்றி விழா உரிய முறையில் பூர்த்தி அடையாது. ஆகையால் விழா விருந்தில் கலந்து கொள்ள அவரின் சார்பில் பாபாவை வேண்டிக் கொள்ளுமாறு பாபு சாஹேப் ஜோகிற்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். பாபாவிடம் பாபு சாஹேப் ஜோக் அக்கடிதத்தை படித்து காண்பித்தார். பாபா தேவின் தூய்மையான உள்ளபூர்வமான அழைப்பினை கவனத்துடன் கருத்தில் கொண்டு கூறினார். என்னை நினைவில் கொண்டிருப்பவனை நான் எப்போதும் நினைத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு எவ்வித வாகனமோ வண்டியோ ரயிலோ அல்லது விமானமோ தேவையில்லை. என்னை எவன் அன்புடன் கூப்பிடுகிறானோ அவனிடம் ஓடிச் சென்று நானே வெளிப்படையாக கலந்து கொள்கிறேன். நம்மில் 3 பேர், அதாவது நான், நீ மற்றும் ஒருவன் சென்று அவ்விழாவை கலந்து கொள்வதாக அவருக்கு ஒரு மகிழ்வான பதில் எழுது என்று பாபா கூறினார். ஜோக் பாபா கூறியதை தேவிடம் தெரியப்படுத்தினார். பின்னவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாரெனினும் பாபா தாமே நேரடியாக ராஹாதா, ரூய், நீம்காவன் முதலிய இடங்களைத் தவிர வேறு இடங்களுக்கு சென்றதில்லை என்பது அவருக்கு தெரியும். பாபா சர்வ வியாபியாய் இருப்பதால் அவரால் இயலாதது ஒன்றும் இல்லை என்றும் அவர் விரும்பினால் எந்த ரூபத்திலும் திடீரென்று வந்து தமது சொற்களை நிறைவேற்றலாம் என்றும் எண்ணினார். இதற்கு சில நாட்களுக்கு முன்னர் வங்காள உடையில் உள்ள ஒரு சந்நியாசி பசுக்களை பாதுகாத்தலை தமது குறிக்கோள் என கூறிக்கொண்டு டஹானு ஸ்டேஷன் மாஸ்டரிடம் நிதி வசூலிக்க வந்தார். பின்னவர் அவரை ஊருக்குள் சென்று மம்லதார் தேவை பார்த்து அவரின் உதவியால் நிதி சேகரிக்க சொன்னார். அத்தருணம் மம்லதார் அங்கு வர நேர்ந்தது. ஸ்டேஷன் மாஸ்டர் சன்னியாசியை அவருக்கு அறிமுகப்படுத்தினார். இருவரும் மேடையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். தேவ் வேறு ஒரு தர்மத்திற்காக ஒரு நிதி வசூல் ஏற்கனவே ராவ் சாஹேப் நரோத்தம் ஷெட்டி என்ற பெரிய மனிதர் ஒருவரால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதால் பிரிதொரு நிதி வசூலை தற்போது ஆரம்பிப்பது நன்றல்லவென்றும் அது 2 அல்லது 4 மாதங்களுக்கு பின்னர் அவ்விடத்துக்கு விஜயம் செய்தால் நல்லதென்றும் அவரிடம் கூறினார். இதை கேட்டு அத்துறவி அவ்விடத்தை விட்டு அகன்றார்.
1 மாதத்திற்கு பின்னர் அந்த துறவி ஒரு குதிரை வண்டியில் காலை சுமார் 10 மணியளவில் வந்து தேவியின் வீட்டுக்கு முன் நின்றார். தேவ் அவர் நிதிக்காக வந்திருப்பதாக நினைத்தார். விழாவுக்கான ஏற்பாடுகளில் அவர் ஈடுபட்டிருப்பதைக் கண்டு அத்துறவி தாம் பணத்துக்காக வரவில்லை என்றும் உணவிற்காக அங்கு வந்திருப்பதாகவும் கூறினார். அதற்கு தேவ், மிக்க நன்று, மிக்க மகிழ்ச்சி, உங்களுக்கு நல்வரவு, இவ்வீடு உங்களுடையது என்றார். அதற்கு துறவி, என்னுடன் மற்ற 2 இருக்கிறார்கள் என்றார். அதற்கு தேவ், நல்லது, அவர்களையும் அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார். விருந்து நடைபெற இன்னும் 2 மணி நேரம் இருந்ததால் எங்கு சென்று அவர்களை அழைத்து வர வேண்டும் என தேவ் கேட்டார். அது தேவையில்லை, குறிப்பிட்ட நேரத்தில் நானே அவர்களுடன் வருவேன் என்றார். தேவ் அவரை நடுப்பகலில் வரும்படி கூறினார். சரியாக மதியம் 12 மணிக்கு அம்மூவரும் வந்து விருந்தில் பங்கேற்று விருந்து உண்டபின் சென்று விட்டனர். விழா முடிந்ததும் தேவ் பாபாவின் வாக்குறுதி மீறலை குறித்து வருந்தி பாபு சாஹேப் ஜோகிற்கு ஒரு கடிதம் எழுதினார். ஜோக் பாபாவிடம் அக்கடிதத்துடன் சென்று அதை திறக்கும் முன்னரே, பாபா, நான் வாக்குறுதி அளித்துவிட்டு ஏமாற்றி விட்டதாக அவன் கூறுகிறான். விருந்துக்கு நான் மற்ற 2 செல்லவே செய்தேன். ஆனால் அவன் என்னை புரிந்து கொள்ளவில்லை. பின்னர் எதற்காக என்னை அழைக்க வேண்டும்? சன்னியாசி நிதி கேட்க அவனிடம் வந்திருப்பதாக அவன் எண்ணினான். அதை பற்றி அவனது ஐயத்தை நான் நீக்கவில்லையா? மற்ற 2 வருவதாக நான் கூறவில்லையா? 3 உரிய நேரத்தில் வந்து உணவு உட்கொள்ளவில்லையா? எனது மொழியை காப்பதற்கு நான் எனது உயிரையே தியாகம் செய்வேன். எனது மொழிகளுக்கு மாறுபட்டு நான் இருக்கவே மாட்டேன் என்றார். இப்பதில் ஜோகின் உள்ளத்தில் மகிழ்வடைய செய்தது. இவை அனைத்தையும் தேவுக்கு தெரிவித்தார். அதை அவர் படித்தவுடனே ஆனந்த கண்ணீர் விட்டார். வீணாக பாபாவை குற்றம் கூறியதற்காக தம்மைத்தாமே கடிந்து கொண்டார். துறவியின் முந்தைய வருகையினால் தான் எவ்வாறு ஏமாற்றப்பட்டார் என்பதையும், உணவுக்காக தாம் 2 வருவதாக கூறிய துறவியின் கூற்றிலுள்ள குறிப்பை தான் எங்கனம் புரிந்து கொள்ள தவறிவிட்டார் என்பதையும் குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டார். அடியவர்கள் தாங்களே முழுமையாக சத்குருவிடம் சரணாகதி அடையும் போது அவர்தம் வீட்டில் நடைபெறும் மத சடங்குகள் உரிய முறையில் தேவையான சம்பிரதாயங்களுடன் நடத்தப்படுகின்றனவா என்று அவர் கவனிக்கிறார் என்பதை இக்கதை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. ஹேமந்த் பந்தின் ஹோலி பண்டிகை விருந்து. பாபா தமது சித்திர ரூபத்தில் தோன்றி தமது அடியவரின் ஆவலை பூர்த்தி செய்தார் என்பதை கூறும் மற்றொரு கதையை காண்போம். 1917ஆம் ஆண்டு பங்குனி மாதம் பௌர்ணமி ஹோலி பண்டிகை என்று காலை ஹேமந்த் பந்துக்கு ஒரு காட்சி தோன்றியது. பாபா அவரது கனவில் நன்றாக உடையணிந்த ஒரு துறவியை போன்று தோன்றி அவரை எழுப்பி அன்று உணவுக்காக அவரிடம் வருவதாக கூறினார். கண் விழித்து எழுந்த அவர் துறவியையோ அல்லது சாயியையோ காணவில்லை. ஆனால் அவர் கனவை நினைவு கூற தொடங்கிய போது கனவில் துறவி கூறிய ஒவ்வொரு வார்த்தையையும் ஞாபகத்தில் கொண்டு வந்தார். 7 ஆண்டுகளாக பாபாவுடன் அவர் தொடர்புடையவராக இருந்தாலும் பாபாவையே எப்போதும் தியானித்த போதிலும் பாபா உணவுக்காக தம் வீட்டுக்கு வருவார் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. ஆயினும் பாபாவின் மொழிகளால் மனம் மகிழ்ந்து தமது மனைவியுடன் சென்று அன்று ஒரு புனிதமாக நாளாக இருப்பதால் ஒரு துறவி விருந்தாளி உணவுக்காக வருகிறார் என்றும் அதிகமாக உணவு தயார் செய்ய வேண்டும் என்றும் கூறினார். அவர் விருந்தாளியை பற்றி யார் எப்போது வருகிறார்கள் என்று கேட்டார். தமது மனைவியை அலக்களிக்காத நீதியின் பொருட்டும் தப்பு எண்ணத்தை தவிர்ப்பதற்காகவும் உண்மையை, அதாவது கனவினை பற்றி அவளிடம் கூறினார். பாபா அவ்விடத்திற்கு, அதாவது பாந்திராவிற்கு ஷிரடியிலிருந்து அங்குள்ள நேர்த்தியான உணவை விடுத்து சாதாரணமாக தங்கள் வீட்டு உணவை ஏற்க வருவாரா என்று அவள் ஐயத்துடன் கேட்டாள். ஹேமந்த் பந்த் அவளுக்கு பாபா நேரடியாக வரமாட்டார் என்றும் ஒரு விருந்தினர் ரூபத்தில் வருவார் என்றும் உறுதியளித்து இன்னும் சற்று அதிகமாக சாதம் வடிப்பதினால் அவர்கள் இழக்கப் போவது ஒன்றும் இல்லை என்றும் கூறினார். இதன் பின்னர் விருந்துக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு மதியத்திற்குள் அது தயாராகியது. ஹோலி வழிபாடும் செய்யப்பட்டு இலை போடப்பட்டது. அதை சுற்றிலும் கோலமிடப்பட்டது. நடுஸ்தானம் விருந்தாளிக்கெனவும் மற்றவர்களுக்கு 2 வரிசைகளிலும் இலைகள் போடப்பட்டன. குடும்பத்தின் எல்லா உறுப்பினர்களும், மகன்கள், பேரன்கள், புத்திரிகள், மருமகன்கள் அனைவரும் வந்து தத்தமது இடங்களில் அமர்ந்தனர். பல்வேறு வித உணவுகளை பரிமாறப்பட்டன. இது நிகழ்ந்து கொண்டிருக்கையில் அனைவரும் விருந்தாளிக்காக எதிர்பார்த்திருந்தனர். மதியம் கடந்துவிட்ட போதிலும் ஒருவரும் வரவில்லை. பின்னர் கதவு சாத்தப்பெற்று தாளிடப்பட்டது.
பின் அன்னசுத்தி விடப்பட்டது. இதுவே உண்ண ஆரம்பிப்பதற்கு அடையாளம். அக்னிக்கு முறையாக சமர்ப்பணமும் கிருஷ்ணருக்கு நைவேத்தியமும் கூட ஆயிற்று. குடும்பத்தினர் உண்ண ஆரம்பிக்கும் அதே தருவாயில் வாசலில் காலடி சத்தம் தெளிவாக கேட்டது. ஹேமந்த் பந்த் உடனே சென்று கதவை திறந்தார். அலி முகமது, மௌலானா இஸ்மு முஜாவர் ஆகிய இருவரையும் கண்டார். உணவு தயாராக இருப்பதையும் குடும்பத்தினர் உண்ண தயாராக இருப்பதையும் அவ்விருவரும் கண்டு ஹேமந்த் பந்திடம் மிகுந்த வருத்தம் தெரிவித்து தங்கள் குறுக்கீட்டுக்கு மன்னிப்பு கோரினர். அவர்கள், எங்களுக்காக நீங்கள் இருக்கையை விட்டு எழுந்து ஓடி வந்திருக்கிறீர்கள். மற்றவர்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றனர். எனவே தயவு செய்து இந்த உங்கள் பொருளை பெற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் அந்த வியத்தகு கதை முழுவதையும் தங்களுக்கு சௌகரியப்படும் போது பின்னர் விவரிப்போம் என்று கூறினார்கள். இவ்வாறு கூறிக்கொண்டே பழைய செய்தித்தாள் ஒன்றினால் சுற்றப்பட்டிருந்த பொட்டலம் ஒன்றை மேஜையின் மீது வைத்தார்கள். ஹேமந்த் பந்த் அதனை பிரித்து பார்க்கையில் அவருக்கு பெரும் ஆச்சரியத்தையும் வியப்பையும் விளைவிக்கும் வகையில் சாய்பாபாவின் பெரிய அழகிய படம் ஒன்றை கண்டார். உடம்பு முழுவதும் மயிர்கூச்சரிய, கண்களில் நீர் வழிய, மிகவும் மனமுருகி தனது தலையை தாழ்த்தி படத்திலுள்ள பாபாவின் பாதங்களில் வைத்து கொண்டார். பாபா இத்தகைய ஆச்சரிய லீலையால் தம்மை ஆசிர்வதித்திருப்பதாக நினைத்தார். அறிவதற்கு ஆர்வம் மேலிட அப்படத்தை அவர்கள் எப்போது வாங்கினார்கள் என்று கேட்டார். அலி முகமது தாம் அதை ஒரு கடையிலிருந்து வாங்கியதாகவும் எல்லோரும் காத்திருப்பதால் அப்படத்தை பற்றிய எல்லா விவரங்களையும் பிறிதொரு சமயம் சொல்வதாகவும் மற்றவர்களுடன் அவரை உண்ணச் செல்லுமாறும் கூறினார். ஹேமந்த் பந்த் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து வழி அனுப்பிவிட்டு சாப்பிட வந்தார். பின்னர் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருந்த இடத்தில் படம் வைக்கப்பட்டு நைவேத்தியம் உரிய முறையில் செய்தான பிறகு அனைவரும் உண்ண தொடங்கினார்கள். படத்தில் உள்ள அழகிய ரூபத்தை கண்டு அனைவரும் மிக மிக சந்தோஷப்பட்டனர். இவையெல்லாம் எங்கனம் நிகழ்ந்தன என்பது குறித்து வியந்தனர். ஹேமந்த் பந்தில் கனவில் கூறிய மொழிகளை பாபா இவ்வாறாக நிறைவேற்றினார். எல்லா விவரங்களுடன் கூடிய அப்படத்தின் கதை, அதாவது எங்கனம் அலி முகமது அதை பெற்றார், ஏன் அதை அவர் வாங்கினார், ஹேமந்த் பந்திடம் பின் ஏன் அதை கொடுத்தார் என்பதையெல்லாம் அடுத்த அத்தியாயத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். அத்தியாயம் 41. முந்தைய அத்தியாயத்தில் குறிக்கப்பட்டுள்ளது போல அந்த சித்திரத்தின் கதையை இங்கே தொடர்கிறோம். இது நிகழ்ந்த 9 ஆண்டுகளுக்கு பின் அலி முகமது ஹேமந்த் பந்தை பார்த்து கீழ்வரும் கதையை கூறினார். பம்பாய் வீதிகளில் ஒரு முறை அவர் சுற்றி கொண்டிருந்த போது இந்த படத்தை ஒரு தெரு வியாபாரியிடமிருந்து வாங்கினார். பின்னர் அதை கண்ணாடி சட்டம் போட்டு பாந்திராவில் உள்ள தம் வீட்டில் தொங்கவிட்டார். அவர் பாபாவை விரும்பினார் என்பதால் அப்படத்தை தினந்தோறும் தரிசித்து வந்தார். ஹேமந்த் பந்துக்கு அதை கொடுப்பதற்கு 3 மாதங்களுக்கு முன்பு காலில் உள்ள வீக்கத்திற்காக அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டியிருந்தது. பம்பாயில் அவரது மைத்துனரான நூர் முகமது பீர்பாயின் வீட்டில் அவர் தங்கியிருந்தார். பாந்திராவில் உள்ள அவரது வீடு 3 மாத காலமாக சாத்தப்பட்டிருந்தது. ஒருவரும் அங்கு வசிக்கவில்லை. புகழ்பெற்ற பாபா அப்துல் ரஹ்மான், மௌலானா சாஹிப், முகமது ஹுசைன், பாபா சாஹிப், பாபா தாஜுதீன் மற்றும் பல உயிருடன் இருந்த ஞானிகளின் படங்களும் அங்கு இருந்தன. காலச்சக்கரம் இவைகளையும் விட்டு வைக்கவில்லை. பம்பாயில் அலி சுகவீனமுற்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். படங்கள் எல்லாம் ஏன் அங்கு பாந்திராவில் கஷ்டப்பட வேண்டும்? அவைகளும் உள்ளே வருதலும் வெளியே போதலும், அதாவது பிறப்பும் இறப்பும் அவைகளுக்கும் உண்டு என தெரிகிறது. எல்லா படங்களும் தங்கள் விதியை சந்தித்தன. ஆனால் சாய்பாபாவின் படம் அதற்கு தப்பியது என்பதை ஒருவரும் எனக்கு இதுவரை விளக்கியதே இல்லை. சாயின் எங்கும் நிறை தன்மையையும் சர்வ வியாபத்துவத்தையும் அறிவு கெட்டாத அவரின் சக்தியையும் அது காண்பிக்கிறது. அலி முகமது பல வருடங்களுக்கு முன் முகமது ஹுசைனின் தாரியா டோபனிடமிருந்து ஞானி பாபா அப்துல் ரஹ்மானின் சிறிய படம் ஒன்றை பெற்றார். அதை அவர் தன் மைத்துனரான நூர் முகமது பீர்பாயிடம் கொடுத்தார். அப்படம் அவரது மேஜையில் 8 வருடங்கள் இருந்தன. ஒரு முறை நூர் முகமது பீர்பாய் அதை ஒரு புகைப்படக்கலை நிபுணரிடம் எடுத்து சென்று உயிர் அளவு படமாக பெரியதாக்கி அதன் பிரதிகளை அலி முகமது உட்பட தமது உறவினர்களிடையேயும் நண்பர்களிடத்தும் விநியோகித்தார். அலி முகமது அதை பாந்திராவில் உள்ள தனது வீட்டில் மாட்டினார். நூர் முகமது ஞானி அப்துல் ரஹ்மானின் சீடர். தமது குருவிடம் அவரால் நடத்தப்பட்ட ஒரு திறந்த தர்பாரில்
அப்படத்தை அழிக்க சென்றபோது குரு கோபமடைந்து அவரை உதைப்பதற்காக ஓடினார். அவரை வெளியில் தள்ளினார். அவர் மிகவும் வருத்தமுற்று மனமுடைந்தார். நூர் தனது பெரும் பணத்தையும் இழந்து குருவின் கோபத்தையும் துன்பத்தையும் பெற்றதற்காக வருந்தினார். அவருடைய குருவுக்கு உருவ ஆராதனை பிடிக்காதது ஆகையால் பெரிதாக்கப்பட்ட அப்படத்தை போலோபந்தருக்கு எடுத்துச் சென்று ஒரு படகை வாடகைக்கு அமர்த்தி நீரில் மூழ்கடித்தார். நண்பர்களையும் உறவினர்களையும் தங்கள் பிரதிகளை திருப்பிக் கொடுக்கும்படி வேண்டி அவைகளை திரும்ப பெற்ற பின், அதாவது மொத்தத்தில் 6 பிரதிகள் கிடைத்தன, அனைத்தையும் பாந்த்ரா கடலில் மீனவனை கொண்டு எரியச் செய்தார். இச்சமயத்தில் அலி முகமது அவரின் மைத்துனரது வீட்டில் இருந்தார். ஞானிகளின் படங்களை எல்லாம் உடனே தண்ணீரில் மூழ்கடித்து விட்டால் அவரது துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட வேண்டும் என்று நூர் முகமது கூறினார். இதை கேட்ட அலி முகமது தனது மேனேஜரை பாந்த்ரா வீட்டிற்கு அனுப்பி அங்கிருந்த ஞானிகளின் அனைவரது படங்களையும் கடலில் எரியச் செய்தார். 2 மாதத்திற்கு பின் அலி முகமது தன் வீட்டிற்கு திரும்பியதும் சுவரில் பாபாவின் படம் முன்போலவே மாட்டியிருந்ததை கண்டு வியந்தார். அவரது மேதா இதை தவிர்த்து பிற படங்களை எப்படி எடுத்து வந்தார் என்பது அவருக்கு புரியவில்லை. அவரது மைத்துனர் அதை கண்டால் அதையும் வழக்கப்படி செய்துவிடுவார் என்று பயந்து உடனே அப்படத்தை எடுத்து அலமாரியில் வைத்துவிட்டார். யார் அப்படத்தை நன்றாக வைத்து காப்பாற்றுவார்கள்? அதை என்ன செய்ய வேண்டும் என்று அவர் யோசித்து கொண்டிருக்கையில் மௌலானா இஸ்மு முஜாவர் என்பவரை சென்று பார்த்து அவர் கூற்றுப்படி செய்ய வேண்டும் என்று சாய்பாபாவை தெரிவித்தது போல இருந்தது. தீவிர ஆலோசனைக்கு பின் இருவரும் அப்படம் அண்ணா சாஹிப்புக்கு, அதாவது ஹேமந்த் பந்துக்கு அன்பளிப்பு செய்யப்பட்டால் அவர் அதை நன்கு பாதுகாப்பார் என்று தீர்மானித்தனர். பின்னர் இருவரும் ஹேமந்த் பந்தின் இல்லத்திற்கு சென்று தக்க சமயத்தில் அதை வெகுமதியாக அளித்தனர். கந்தல் துணி திருட்டும் ஞானேஸ்வரி பாராயணமும் பற்றி இப்போது பார்ப்போம். தானே ஜில்லாவில் உள்ள டஹானுவில் மம்லதார் பிவி தேவ் நெடுநாளாக ஞானேஸ்வரியை, அதாவது பகவத்கீதைக்கு ஞானேஸ்வரி எழுதிய புகழ்பெற்ற மராத்திய வியாக்கியானம் மற்ற நூல்களுடன் பயில வேண்டும் என்று ஆர்வம் கொண்டிருந்தார். தினந்தோறும் அவருக்கு பகவத்கீதையின் ஒரு அத்தியாயத்தையும் மற்ற புத்தகங்களின் சில பகுதிகளையும் படிக்க இயன்றது. ஆனால் ஞானேஸ்வரி கையில் எடுத்தவுடன் ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டு அதை படிக்க முடியவில்லை. 3 மாத விடுமுறையில் ஷிர்டிக்கு சென்ற பின்னர் பவுண்டில் உள்ள தனது சொந்த வீட்டிற்கு சென்றார். அங்கு அவர் மற்ற புத்தகங்களை படிக்க முடிந்தது. ஆனால் ஞானேஸ்வரியை பிடித்தபோது சில நூதனமான சம்பந்தமற்ற அல்லது தீய எண்ணங்கள் அவர் மனதில் திரளாக தோன்றி அவரது முயற்சியை தடை செய்தன. எவ்வளவு அதிகமாக முயற்சி செய்த போதிலும் அப்புத்தகத்தின் சில வரிகளை கூட அவரால் எளிதாக படிக்க முடியவில்லை. எனவே பாபா அப்புத்தகத்தின் மீது தனக்கு அன்பு ஏற்படும்படி செய்து படிக்க கட்டளையிடும்போது தான் தாம் அதை பயில ஆரம்பிக்க வேண்டும் என்றும் அதுவரை அதை படிக்கக்கூடாது என்றும் தீர்மானித்தார். பின்னர் 1914ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அவர் தம் குடும்பத்துடன் ஷிர்டிக்கு சென்றார். அங்கு ஜோ அவரை தினந்தோறும் ஞானேஸ்வரி படிக்கிறாரா என்று வினவினார். தேவ் தாம் அதை பயில்வதற்கு ஆர்வம் உள்ளவராக இருப்பினும் அதில் வெற்றி பெற இயலவில்லை என்றும் பாபா அவருக்கு கட்டளையிடும் போதுதான் அதை படிக்க ஆரம்பிக்கப் போவதாகவும் கூறினார். அப்புத்தகத்தின் பிரதி ஒன்றை எடுத்து சென்று அதை பாபாவுக்கு அளித்து அவரால் புனிதமாக்கப்பட்டு திருப்பி அளிக்கப்படும் போது அதை படிக்கலாம் என்று ஜோக் அறிவுரை பகர்ந்தார். பாபா அவரது உள்ளத்தை அறிவார் என்பதால் இந்த மாதிரி செய்ய தாம் விரும்பவில்லை என்று தேவ் பதிலளித்தார். அவரது ஆவலை சாயி அறிய மாட்டாரா? அதை படிக்கச் சொல்லி தெளிவான உத்தரவை அவராகவே கொடுக்க மாட்டாரா? பின்னர் தேவ் பாபாவை பார்த்து 1 ரூபாயை தட்சணையாக கொடுத்தார். பாபா 20 ரூபாய் கேட்டார். தேவ் கொடுத்தார். இரவில் அவர் பாலக்ராம் என்பவரை பார்த்து அவர் எங்கனம் பாபாவின் அன்பையும் பக்தியும் பெற்றார் என்று விசாரித்தார். பாலக்ராம் தாம் எல்லாவற்றையும் அடுத்த நாள் ஆரத்திக்கு பின் தெரிவிப்பதாக கூறினார். தேவ் அடுத்த நாள் தரிசனத்திற்காக சென்றபோது பாபா அவரை 20 ரூபாய் கேட்டார். அவர் அதை விருப்பத்துடன் கொடுத்தார். பின்னர் கூட்டம் அதிகமாக இருந்ததால் தனியாக மசூதியின் ஒரு மூலைக்கு சென்று அமர்ந்தார். பாபா அவரை தம் அருகில் வந்து அமைதியான மனதுடன் அமரும்படி கூறினார். அங்கனமே அவர் செய்தார். பின்னர் மத்தியான ஆரத்தி முடிவடைந்தது. மக்கள் எல்லோரும் கலைந்து சென்றதும் தேவ் மீண்டும் பாலக்ராமை சந்தித்து பாபா அவருக்கு என்ன கூறினார், எங்கனம் தியானம் செய்ய கற்றுக் கொடுத்தார் என்று அவரது
முந்தைய சரித்திரத்தை கேட்டார். பதிலளிக்கும் தருவாயில் பாபா சந்துரு என்ற ஒரு தொழுநோய் கொண்ட அடியவரை தேவை அழைத்து வரும்படி அனுப்பினார். தேவ் பாபாவிடம் சென்றபோது யாருடன் எதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார் என்று பாபா கேட்டார். அவர் தாம் பாலகராமுடன் பேசிக் கொண்டிருந்ததாகவும் பாபாவின் புகழை கேட்டதாகவும் கூறினார். பாபா அவரை மீண்டும் 25 ரூபாய் தட்சணை கேட்டார். அவரும் அதை மகிழ்வுடன் கொடுத்தார். பின்னர் பாபா அவரை உள்ளே அழைத்து சென்று கம்பத்தருகில் அமர்ந்து கொண்டு, என்னுடைய கந்தல் ஆடைகளை எனக்கு தெரியாமல் நீ திருடினாய் என்ற குற்றம் சாட்டினார். தேவ் கந்தல் ஆடைகளை பற்றி தனக்கு எதுவும் தெரியாதென்று மறுத்தார். ஆனால் பாபா அவரை தேடச் சொன்னார். தேடிய அவரால் ஒன்றையும் காண முடியவில்லை. பாபா கோபமடைந்து, இங்கு வேறு ஒருவரும் இல்லை, நீயேதான் திருடன், தலை நரைத்து கிழவனாகியும் நீ இங்கு திருடுவதற்கு வந்திருக்கிறாய் என்றார். இதன் பின் பாபா பொறுமை இழந்து கடுமையாக கோபமுற்று பலவிதமாக திட்டவும் குற்றம் சாட்டவும் ஆரம்பித்தார். தேவ் எல்லாவற்றையும் அமைதியாக கவனித்து கொண்டு தனக்கு அடியும் கூட கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார். சுமார் 1 மணி நேரத்திற்கு பின்னர் பாபா அவரை வாதாவுக்கு போகச் சொன்னார். அவர் வாதாவுக்கு திரும்பி வந்து பாலகராமிடமும் ஜோகிடமும் நடந்தவை அனைத்தையும் கூறினார். பின்னர் மாலையில் பாபா தேவையும் மற்ற எல்லோரையும் கூப்பிட்டு அனுப்பினார். தமது வார்த்தைகள் கிழவரை துன்புறுத்தி இருக்கலாம் என்றும், ஆயினும் அவர் திருடி இருப்பதால் தம்மால் வெளியே சொல்லாமல் இருக்க முடியவில்லை என்றும் கூறினார். பின்னர் பாபா மீண்டும் 12 ரூபாய் அவரிடம் கேட்டார். தேவ் அதை சேகரித்து கொடுத்து அவர் முன் சாஷ்டாங்கமாக பணிந்தார். பாபா கூறினார், ஞானேஸ்வரி தினமும் படித்து கொண்டிரு. வாதாவில் போய் அமர்ந்து தினந்தோறும் ஒழுங்காக கொஞ்சமாவது படி. அவ்வாறு படிக்கையில் நீ படித்த பகுதியை அனைவருக்கும் அன்புடனும் பக்தியுடனும் விளக்கிச் சொல். நான் இங்கு உனக்கு தங்கச்சரிகை போட்ட மதிப்புமிக்க சால்வை அளிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்க மற்றவர்களிடம் நீ ஏன் கந்தலை திருடுகிறாய்? ஏன் திருட்டு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்கிறாய் என்றார். பாபாவின் மொழிகளை கேட்டு தேவ் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஏனெனில் அவர் போதியை படிக்க, அதாவது ஞானேஸ்வரி படிக்க சொல்லிவிட்டார். தாம் விரும்பியதை பெற்றுவிட்டதாக அவர் நினைத்தார். இனி அந்நூலை எளிதில் படிக்கலாம் என்று நம்பிக்கை கொண்டார். மீண்டும் அவர் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாம் பாபாவிடம் சரணாகதி அடைந்திருப்பதாக கூறி தம்மை ஒரு குழந்தையைப் போல பாவிக்குமாறும் பாராயணத்தின் போது உதவி செய்யுமாறும் வேண்டிக் கொண்டார். கந்தலை திருடுவது என்று பாபா கூறியதன் பொருளை அவர் அப்போது உணர்ந்தார். பாலகராமிடம் பாபாவை பற்றி அவர் கேட்டதெல்லாம் கந்தல் என்று பொருள் கொள்ளப்பட்டது. இந்த நடத்தை பாபாவுக்கு பிடிக்கவில்லை. எக்கேள்விக்கும் பாபா தாமே விடையளிக்க தயாராக இருக்கும்போது மற்றவர்களை கேட்பதையும் அனாவசியமாக பெரியிடம் விசாரிப்பதையும் அவர் விரும்பவில்லை. எனவே பாபா அவரை திட்டி தண்டனைக்குள்ளாக்கினார். உண்மையில் பாபா அவரை துன்புறுத்தவோ திட்டவோ இல்லை என்றும், பாபா தமது ஆசைகளை பூர்த்தி செய்ய ஆவலாய் இருக்கும்போது வீணாக மற்றவர்களை கேட்டு தெரிவது பயனில்லை என தனக்கு போதித்ததாகவும் நினைத்தார். திட்டல்களை எல்லாம் புஷ்பங்களாகவும் ஆசீர்வாதமாகவும் கருதி திருப்தியுடனும் மனநிறைவுடனும் வீட்டுக்கு சென்றார். இவ்விஷயம் இத்துடன் முடிவடைந்து விடவில்லை. பாபா படிப்பதற்கு உத்தரவு செய்ததோடு மட்டும் நின்றுவிடவில்லை. அந்த வருடத்திற்குள் அவர் தேவிடம் சென்று அவரின் முன்னேற்றத்தை பற்றி வினவினார். 1914 ஏப்ரல் 2ஆம் தேதி வியாழக்கிழமை காலை பாபா அவருக்கு தெய்வீக காட்சி ஒன்றை அளித்தார். மேல் திணையில் அமர்ந்து கொண்டு தேவ் போதியை புரிந்து கொண்டாரா என்று கேட்டார். தேவ் அதற்கு இல்லை என்றார். பாபா, பின் எப்போது நீ புரிந்து கொள்ளப் போகிறாய் என்றார். அதற்கு தேவ் அழுகை பொங்க, நீங்கள் உங்கள் அருளை பொழிந்தாலன்றி பாராயணம் ஒரு தொந்தரவாகவும் புரிந்து கொள்வதற்கு கஷ்டமாகவும் இருப்பது நிச்சயம். ஆதலால் உங்களது அருள் வேண்டும் என்றார். அதற்கு பாபா, படிக்கும்போது துரிதமாக படி, எனது சன்னிதானத்தில் என் முன் படி என்றார். எப்படி படிக்க வேண்டும் என்றார். பாபா, அத்தியாத்மீகம் படி, அதாவது ஆன்மீகம் படி. தேவ் நூலை கொணர்வதற்காக சென்றபோது காட்சியிலிருந்து விடுபட்டு முழு விழிப்புணர்வு எய்தினார். தேவ் பெற்ற அளவற்ற மகிழ்ச்சியையும் பேரானந்தத்தையும் கற்பனை செய்து பார்த்தலை நமது வாசகர்களுக்கே விட்டு விடுகிறோம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.